ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மோஃபியா ஃபேமிலி சீசன் 5 தான் எட்ட வந்துருக்கேன். நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் இங்கே பாருங்கடா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதில் நான் டே தான் டாப்பாக வச்சு எஃப்எஃப் கண்டினியூவாக போடுறேனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஜேகேகே டாப்பாக நிறைய எஃப்எஃப் போட்டிருந்தேன். அதில் சீசன் 2 சீசன் 3 கேட்டிருந்தேன். நான் அதை கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே ஆகிட்டு நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த சீசன் 5 தான். ஓகே, சீசன் 5ம் சீசன் 4 மாதிரி ஒரு வைபாக போகும்னு நினைக்கிறேன். ஓகேயா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிருந்தா. ஓகே, அப்புறம் என்கிட்ட லைவை பற்றி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் இது வரைக்கும் லைவ் வந்தது கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் சும்மா ட்ரை பண்ணலாமேன்ட்டு அதை பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் லைவுக்கு வர மாதிரி இருந்தால் நான் முன்னாடியே உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னு சொல்ல நம்ம அந்த டேயை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம லைவுக்கு போகலாம். ஓகேயா? ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோன்னா அதிகமாக பேசாண்டா. இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கிலேயே நம்ம ஜங்குக்கோட ஹவுஸை தான் காட்டுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரானா. ஹாலே ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருந்தால் அந்த ஹாலில் ஜங்குக்காகவே நம்மகிட்டே வெயிட் பண்ணப்படியே உட்காண்ட்ருக்காரு. இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கா? டைம் 12 o'clock ஆயிடுச்சு பேபி, எங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டேக்கு பக்கத்தில் நம்ம ஜொங்குக் டே சோஃபாவில் உட்காந்துருந்தா. டேக்கு ஃபீட் பக்கத்தில் தரையில் நம்ம ஜொங்குக் உட்காண்டபடி டேயோட டைஸில் அப்படி ஹெட்ட வைக்கவும், இவ்வளோ ஹவர்ஸ் எங்கே பண்ண ஜொங்குக்? எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? ஹேங்ஸ் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. எதுவும் மறுபடியும் ப்ராப்ளமா என்ன? மறைக்கிறியாடா நீ? என்கிட்ட என்னத்தடா மறைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்க? ஓ பேபி, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் இதோட மறைப்பேன்? நீ எல்லாத்தையுமே மறைப்பேன். உன் சேடாவை கூட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அதையும் கூட மறைக்கட்டான்டா செய்வேன். ஜங்குக், எனக்கு பயமாக இருக்குதுடா அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம டேயோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கு நிமிந்து பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது பேபி, ஸ்லீப் பண்ணலாமா அப்படிங்கிற மாரி சொன்னோம். சரி பா அப்படிங்கிற மாரி டே அங்கேருந்து எழுந்துக்கிட்டோம். ஜங்குக்கு அப்படியே டே ப்ராடக்ட்லேயே தூக்கினப்படி ஸ்டெப்பில் ஏறினா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிற ஜங்குக்? ஏன் என்னாச்சு? எதுக்கு நீ இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறேன்? எனக்கு தான் நன்றவர் தெரியுமே. அதனால இப்போ நான் என் பேபி தானே நான் தூக்கிட்டு போகிறேங்கிற மாரி நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினபடியே கரெக்டாக பெட்ரூம்குள்ளே கொண்டு வந்து விட்டான். டே ஒரு மாதிரி ஆகி, சரிப்போ நீ கொஞ்சம் டேட்டியாக இருப்பேன், அந்த ட்ரெஸ்ஸஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ளே அனுப்புனா. நம்ம ஜொங்கோ கம்ப்ளீட்டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சி இழுட்டு வேகிட்டுக்குள்ளே ரெஸ்ட் ரூம்குள்ளே இழுக்கவும், ஹேய் என்ன பண்ணுற? என்ன பண்ணுறோம்னா ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சொன்னல, அதான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வந்துருக்கேன். நீ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு நான் ஏன்டா வரணும்? நான் என்ன ஷோப்பா ஷாம்பா உன் கூடயே சேர்ந்து நீ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கட்டண்டி நான் பாட்டப்லேயும் ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் இருக்கிறதுக்கு? ஐயோ அப்படியாட்டையா? எனக்கு இது வரைக்கும் தெரியலையே. நீ சொன்னதுக்கப்புறம் தான் இந்த புது புது ஐடியாலாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே பாட்டப்புக்குள்ளே புஷ் பண்ணவும், ஹே ஜங்குக், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன்? நைட்டு 12 o'clock போல் ஏன்டா என்ன இப்படி இந்த குளிராக இருக்கிற இந்த வாட்டருக்குள்ளே பிடிச்சிட்டாலுன்னு நினைக்கிற மாதிரி டே அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணா. ஃப்ரெஷ்ஷப் ஆகட்டான் பேபின்னுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேக்கு மேலே ஓவராகவும், டே ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்? 42 ஏஜ் ஆகிருச்சு. இப்போ கூட ஏதோ நேற்று தான் நமக்கு மேரேஜ் ஆன கப்பல் மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது ஜொங்குக். இது என்னடா? என் ஒய்ஃபுக்கிட்ட நான் போடு மாதிரி ரொமான்டிக்காக நட்டுட்ருக்கேன், அதே ஏதோ குற்றம் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஏன் அவன் டாடி இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறது உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன? ஜொங்குக்கா உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு. என்ன ஏஜ் ஆயிடுச்சு? 42 ஏஜ் தானே ஆயிடுச்சு. இது என்ன பெருசாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால், ஜங்குக் உன்னோட சன்னுக்கே மேரேஜ் ஆகி ஒய்ஃப் பண்ணிட்டாங்க. சன்னுக்கே மேரேஜ் ஆகி ஒய்ஃப் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 3 years 2 years கழிச்சு அதுக்கு பேபி வந்துடும். அப்புறம் நீ கிராண்ட் பாவாயிருவ. இன்னும் என்னெல்லாம் இருக்குது சொல்லிட்டேயா? சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி, நீ ஏன் என்ன மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நீ அந்த தானே நெக்ஸ்ட்டு சொல்ல வருவ. நான் கிராண்ட் பாவுக்கே கிராண்ட் பா ஆனாலும் என் பேபிக்கிட்ட இந்த மாதிரி தான் ஃப்ளிட்டியாக டாட்டியாக ப்ளே பண்ணுவேன். 18 ஏஜ் தாண்டினாலும்ட்டா ஜங்குக்கு இப்போ இருக்கிற இதே ஸ்டாங்கோட இதே பவரோட தான் அவங்கக்கிட்ட ப்ளே பண்ணுவேன். டாடிக்கு ஈக்குவலாக
எல்லா ஒர்க்குக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீயும் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோனுங்கிற மாரி என் டேட்டியாக நம்ம டேட்டை பேச தள்ளி போச்சு உங்களுக்குங்கிற மாரி பாட்டா போட்டு நம்ம டே எழுந்துக்க ட்ரை பண்ணோம். டேயை கிரிப்பாக பிடிச்சப்படி இப்போ என்னட்டா ஆங்கினேன், இப்போ என்னட்டாப்பா சொல்லிட்டேன். 18 ஏஜ் ஆனாலும் என் பேபி இப்படி தான் கொஞ்சிக்கிட்டே இருப்பேனுங்கிற மாரி டே கிட்ட இந்த மாதிரி பேசுனா ஜங்குக் இந்த மாதிரிலாம் பேசுறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டே ஒரு மாதிரி ஷை ஆகிற மூமெண்ட்டுக்கு எனக்கு என்னமோ தெரியல. 18 ஏஜ் ஆனாலும் என் பேபி ஃபஸ்ட்டே அவனை பார்த்த மாதிரி ஃபீல் தான் ஆகுது. அப்புறம் எப்படி டாடி டே மெட்டனை ப்ளே பண்ணுவேன். நீ என்ன நினச்சிட்ருக்க, உன் ஜங்குக்கு ஏஜ் ஆயிடுச்சு நினச்சிட்ருக்கியா அப்படிங்கிற மாரி கேட்டால், ஏன் உனக்கு இன்னும் 18 வயசு தான் ஆகிட்டுருக்குதா, உனக்கு ஏஜ் ஆகலையா அப்படிங்கிற மாரி டே இப்படி கேட்டோம். ஹே ஓகே நான் ஒத்துக்கிறேன், எனக்கு 42 ஏஜ் ஆயிருச்சு. பட் ராங். இன்னுமே இந்த ஜங்குக் ஒரு பிளேஸ்க்குள்ள சிங்கிளான்றானு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேரோட ஐஸும் ஜங்குக் மேலே மட்டும்தான் இருக்கும். ஐயா ஆல் ரவுண்டுலேயுமே கிங்கு தான் அப்படிங்கிற மாரி இந்த மாரி பேசினோம். ஜங்குக்கோட காற்றை பிடிச்சி நம்மகிட்ட இருக்கிறாரு. கிங்காடா நீ? ஆமாம் கிங்கு தானே. நீ என்ன நினச்சிட்ருக்க, குகி நானும் ஒன்றா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனோம்னா பிரதர் சன் தான் கேட்பாங்க, டாடி சன்னுலாம் கேட்க மாட்டாங்க தெரியுமா. அந்தளவுக்கு உன் டாடி இவ்வளோ ஏஜ் ஆனதுக்கப்புறம் அப்படி மாஸாக கட்ஸோட அப்படி இருக்கிறேன் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா ஜங்குக் தள்ளிப்போ, நீ வர சொல்ல ட்ரக்ஸ் செட் வந்துட்டு அப்பளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை விட்டு மூவ் பண்ணானா என்ன, நான் அவங்ககிட்ட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தேன், அங்கேருந்து நகண்டு போகிறதுலே இருக்கிற அதெல்லாம் முடியாது. டாடி நைட்டு முழுக்க பாட்டப்பில் இருக்கிற பொசிஷனில் பேபி ஏன் கூடட்டானுங்கிற மாதிரி கிரிப்பாக பிடிச்சா, அப்போ நீ உண்மையிலே ட்ரக் எட்டுன்ட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நாமட்டு ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருந்தா, இப்போ நான் என்ன சொல்கிறா, என்னை ஏஜ் ஆயிடுச்சு ஒடுங்குறியா அப்படிங்கிற மாரி கட்டுனா, கத்தாத ஏன் கத்துற என் ஜங்குக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் சரி அப்படியே தான் இருக்கிற, மாறவே இல்லை. அப்படியே ஹேண்ட்ஸம் லுக் அப்படியே இருக்குது, அப்படியே ஹாட் பாடி அப்படியே தான் இருக்குது. கரெக்டாடா பேரண்ட்ஸுக்கு கேட்டுறப்போது, ஹயாங்ஸுக்கு கேட்டுறப்படாது, போடா குறைக்கு நம்ம பேபிஸ்க்கு வர கேட்டுறக்கூடாது, சட்டம் போடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ அமைதி என் செஸ்ஸில் பட்டுக்கோ ஜங்குக். ஜங்குக் பாட்டப்பில் எப்படிடா படுக்க முடியும், இலண்டு கொடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட பேசினா, இங்கேயே நம்ம 2 பேரும் ஸ்லீப் பண்ணலாமே, பெட்லாட்டா எல்லோரும் ஸ்லீப் பண்ணுவாங்க, முதல்ல எழுந்து வாடா மாஃபியா பையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகம் அங்கேருந்து எழுந்து போனால், பேபி சிங்கிளாக விட்டுட்டு போறியா, எழுந்து பெட்டுக்கு வானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நேராக போய் இப்போன்னா ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன். அடுக்கில் நம்மளை பாட்டப்பில் பிடிச்சி தள்ளிட்டான் அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயே ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணப்படி வேறு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணோம். அப்படியே கிரிப்பாக பேக்கப் பண்ணப்படி நான் வந்துட்டேனேங்கிற மாரி சொல்கிறாரு. ஜங்குக் நோ கேம், எல்லோரும் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க, போட்டா குறைக்கி நீ வேற ட்ரக்ஸ் எடுத்த மாதிரி தெரியுது, வேண்டாம் எனக்கு நைட் எதுவும் வேண்டாம், எனக்கு நைட் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நாம் ஜங்குக்கு இந்த மாரி பேசினா, அதெல்லாம் முடியாது போடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு மூவ் அவுட் பண்ண ட்ரை பண்ணால், ஹே இன்றைக்கி நம்ம மேரேஜ் ஆனிவர்சரி, நானும் சரி நீ ஏதாவது எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேனுங்கிற மாதிரி நான் நோட் பண்ணிகிட்டு இருந்தா, ஹே மேரேஜ் ஆனிவர்சரிலாம் முடிஞ்சு போச்சு, 12 பல்ல வந்துக்கிட்டு மேரேஜ் ஆனிவர்சரிங்கிற டேட்டு எண்டாயிருச்சுடா அப்படிங்கிற மாரி சொன்னால், அதெல்லாம் முடியாது நாங்கள் லேட்டாகவே எங்கள் மேரேஜ் ஆனிவர்சரி கொண்டாடுவோனுங்கிற மாரி பெட்டில் புஷ் பண்ணப்போம். ஜங்குக் நோ ஜங்குக் கால் மீ டேடி அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேக்கு மேலே ஓவரானா உன்னை திருட்ட முடியாதுங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. டாம்டே பெட்டில் எழுந்து உட்காந்து ஜங்குக்கை பாட்டு ஹெவியாக மறைக்கிறாரு. வேண்டான்னு சொல்லியும் ப்ளே பண்ணிவிட்டு பேபி மாடி எப்படி என் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு பட்டிருக்கான் பாரு, விட்றா மட்டும் என் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை தட்டி விட்ட போய்கிட்டுலேட்டே அப்படி நேராக ரெஸ்ட் ரூமுக்கு வராரு. செம்ம பாடி பெயினாக இருக்குடே பா, அவனுக்கு ஏஜ் ஆயிடுச்சா இல்லை எனக்கு ஏஜ் ஆயிடுச்சா நீ தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போனப்படி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணப்படி நேராக கீழே இறங்குனா, பேபி இப்போ என்ன ஜங்குக் மார்னிங் கீஸ் ரொம்ப அவசியமா அப்படிங்கிற மாரி சொல்லவும் அப்படியே பொறுமையாக ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணப்படி அப்படியே அங்கேருந்து போனால் கோப்ரா எங்கே அப்படிங்கிற மாரி கேட்டால்,
கோப்ரா எங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நான் மட்டும் நேராக கீழே இறங்கி போனால் இப்போ கோப்ராவை தான் கேட்டுட்டு, ஹே கோப்ரா நில்லு, டேய் மார்னிங்கே ஏன்டா என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு குக்கி, ஒழுங்க மரியாதையாக ப்ராப்ளம் பண்ணுறத நிப்பாட்டிட்டு இங்கேருந்து கிளம்புனேன். ஹேய் நான் மார்னிங்கே ஆம்லெட் போட வச்சுட்டு எக்க ஒன்று எவன்டா சாப்பிட சொன்னது. டேய் இந்த ஹவுஸில் நானும் ஒரு மெம்பர் தான்டா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, ஒரு எக்கு கூட எடுக்கக்கூடாதுன்னு இருக்காடா, அது நான் எடுத்து வச்சுக்கடா. ஃப்ரீசரை போய் டண்டு பாரு, இல்லாட்டி கப்போட போய் டண்டு பாரு, நிறைய எக்ஸை மாம் வாங்கி வச்சுருக்காங்க, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து ஆம்லெட் போடுறா, ஏன் உயிரை வாங்காதாடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதெல்லாம் முடியாது, நான் தேடி கண்டுபிடிச்சி கலெக்ட் பண்ணி எடுத்து வச்ச எக்கில் ஒரு எக்கு மிஸ்ஸு, அந்த எக்கை தான் நீ சாப்பிட்ருக்க, அது உன் டொமக்ஸ்குள்ளே போயிடுச்சு. அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உன் டமாக்ஸ் அப்படியே கட் பண்ணபடி அந்த எக்ஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் இது கட் பண்ண போறியா? ஆமாம் பாட்டியா, நைஃபில் அப்படி வித்தியாசமாக நிறைய வச்சுருக்கேன். டே குக்கி இதெல்லாம் எப்போண்டா கலெக்ட் பண்ணேன், ஏதோ க்ளவுஸ் மாதிரி இருந்துச்சு, க்ளவுஸுக்குள்ளே என்னோட ஷார்ட்டாக நைஃப் வச்சுருக்கேன். இது மாடல் நானே ரெடி பண்ணேன் என் ஹவுஸில். இந்த க்ளவுஸில் நான் என்னெல்லாம் ஒவ்வொரு ஃபிங்கரை வச்சுருக்கேன், நீ பார்க்குறியோ, இங்கே பாரு ஊசி, இங்கே பாரு நைஃபு, போடா குறைக்க யாராவது என்கிட்ட ப்ராப்ளம் பண்ண வேண்டாங்க. சில்லி பவுடரை கொட்டுற மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 10 ஃபிங்கர்ஸ்லேயும் 10 வெப்பன்ஸ் இருக்குது, அதில் ஒரு வெப்பன் தான் இந்த நைஃபு. இப்போ ஒட்டோமேக்ஸை கட் பண்ண போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாங் பண்ணபடி நெல்லுடா கோபுரான்ங்கிற மாதிரி ஓட, அட பாவி ஒத்தைக்கு கடா என்ன துரத்துறேன்னுங்கிற மாதிரி நம்ம கோபுரம் அங்கேருந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போனோம். இவங்க 2 பேருக்கு வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒயிட்டு ஸ்னேக்கு மொத்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிகிட்டு இருக்குது. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையோ, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, போரிங் காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்னேக் அப்படியே பேபி ஸ்னேக்கை நோட் பண்ணால், பேபி ஸ்னேக் வந்து நம்ம வியோட ரூமில் தான் இருக்குது. விக்கு பக்கத்தில் பெட்டில் பட்டிருக்குது. வியை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரொடைட் பண்ணுறது நம்ம பேபி ஸ்னேக்காக மட்டும்தான் இருக்கும். வி அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணபடி பேபி ஸ்னேக்கை நோட் பண்ணிவிட்டு, குட் மார்னிங் பேபி ஸ்னேக். ஆமாம் எங்கே போனான் அந்த குக்கி அப்படிங்கிற மாரி கேட்டான். குக்கி இங்கே 2 போயிட்டானுங்கிற மாரி பேபி ஸ்னேக் சொல்லவும், அப்படியே பொறுமையாக நம்ம வி எழுந்து ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி காலேஜுக்கு ரெடியானா, ஐயோ மாம் என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாரி கட்டுன்னு போட்டு சொல்லியும் செம்ம ஃபாஸ்ட்டாக கிச்சனில் இருக்கிற டேக்கு மேலேயே அப்படியே ஃபுல்லாக ரோலிங்கில் வந்து நெக்கை ஹோல்ட் பண்ணபடி கோபுரா உட்காந்துருக்குது. டே 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 உன்ட்ட நான் என்னடா சொன்னேன், ஏற்கனவே நீ ஹெவி வெயிட்டாக இருப்ப, உன் வெயிட்டை மட்டுட்டு எடுக்கடா, என் மாமோட நெக்கில் கொண்டு போடுற, கீழே இறங்குடா கோபுரா அப்படிங்கிற மாரி கேட்டுனா, குக்கி மார்னிங்கே எதுக்கு கோபுரா கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்க, அதை நல்லா கேளுமா, நல்லா கேளு, இவன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ப்ராப்ளம் தான்மா பண்ணிகிட்ருக்கான், தம்மா துண்டு எக்குமா, அங்கே பாருமா அந்த பிஸ்கெட்டை பாருமா, எத்தனை எக்ஸ் இருக்குது, அதில் ஒன்று எடுத்து இவன் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா அவன் டொமக்ஸ்குள்ளே போகாட்டான், ஏன் டொமக்ஸ்குள்ளே இருக்கிறத எடுத்து ஆம்லெட் போட்டாட்டா அவன் டொமக்ஸ்குள்ளே போவன், என்ன பாடா படுத்துறாமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கோப்ரா இந்த மாதிரி பேசினா, டேடா என்னது அப்படிங்கிற மாரி ஷாக்கிங்கில் குக்கி நோட் பண்ணா, கோப்ரா போய் சொல்கிறான். இல்லைம்மா இல்லை அவன்டா போய் சொல்கிறான், அவன் ஒரு க்ளவுஸ் மாட்டியிருக்காம்ல, உங்ககிட்ட சொன்னாம்ல இது மாடலே, நான் கொஞ்சம் கெத்தாக இருக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன்ட்டு, எல்லாம் ஃபேக்கு, அவனே அவனுக்காக ரெடி பண்ணியிருக்கோம், 10 ஃபிங்கர்ஸ்லேயும் 10 வெப்பனை வச்சுருக்கான், அவன் க்ளவுஸை வாங்குங்கனுங்கிற மாரி சொன்னால், குக்கி அப்படியே முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான், என்னடா முறைக்கிறாரு, என்ன முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோபுரா குக்கி கிட்ட ஃபைட்டுக்கு பண்ணாம்மா, எங்களுக்கெலாம் ரொம்ப பசிக்குது, காஃபி மார்னிங்கே எடுத்துகிட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி ஜோனா அந்த பிளேஸில் என்றான்னா, சாரிடா 2 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருக்குமே காஃபி எடுத்தபடி நம்மகிட்டே அப்படியே வெளியே வேண்டாம் மிம்மாம்டா, டயாங் இதெல்லாம் மேட்ஸ் பார்ப்பாங்க, உன்ட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மார்னிங்கிலேருந்து இந்த ஒர்க்லாம் நீ ஏன் பண்ணிகிட்ருக்க, மாம் இது எனக்கு பிடிச்சிருக்குது, இதை கூட பண்ணக்கூடாதுன்னா அப்படி, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க, தேங்க நான் மா ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மிம்மாம்கிட்ட காஃபி கப்பை கொடுத்துட்டு, குக்கி ஓகே மேம் பனானா மில்க் ஷேக் தானே, மார்னிங்கே பனானா மில்க் ஷேக்கா, மா சரி அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துக்கோ, ஜோனா இண்டா உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அவங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்தான்.
கரெக்டாக நம்ம கோப்ராவுக்குமே மில்கை ஒரு பவுலில் ஊற்றி கீழே வச்சுட்டு அப்படியே நேரம் நம்ம பாய்ஸஸோட ரூம்ஸ்க்கு வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். இப்போ நம்ம யூமின் ரூமை தான் காட்டுட்டு, எவ்வளவு திமிரு சுகா உனக்கு, என்ன திமிருந்தா நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்ப, டே நான் இப்போ என்னடா தப்பாக கேட்டுட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோவத்தில் கட்டிகிட்டு இருக்க. மீன் முதல்ல நீ கிராண்ட்மா கிட்ட போ, உன் டாடுக்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. மீன் நீ டாடா பட்டிலாம் தப்பாக நினைக்கட்ட, மாம் வேணும்னே டாடா வந்து பேட் பர்சன்ட்டாக காட்ட நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் இப்போ என்ன கேட்டேன், எனக்கு க்யூட்டாக ஒரு சிஸ்டர் வேணும்னு தானே கேட்டேன். என்ன ஏய் இதுடா உன் மாம்கிட்ட கேட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே நம்ம ஜிமீனை நோட் பண்ணா. ஜிமீன் எனக்கு தெரியாதுடா, அவன் வந்து மாம்கிட்ட நான் உனக்கு கேட்டேன், எனக்கு தரமாட்டாக்குறாங்கன்னதோட ஏதோ டாய் கேட்டிருப்பான்னு நினச்சேன்டா, அதான்டா உன்கிட்ட சண்டைக்கு வந்துட்டேன், கோவப்படாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா என்ன அவன்கிட்ட எப்படி போய் கேளுன்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளைக்கலங்க வாடா நடிக்கிற சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அடிக்கிற விதத்தில் வேண்டா, டே என்னை நம்புடா அவன் என்ன கேட்க வந்தானே எனக்கு தெரியாதுடா, டே 15 ஏஜுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கு சிஸ்டர் வர தேவைப்படுதாடா, சும்மா இருக்கிறேன்டா மின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாரு ஜிமீன் எனக்கு நல்லா புரியுது, அவன் கேட்ட கொஸ்டினுக்கு உனக்கு கண்டிப்பாக கண்ட மாரிக்கு கோவம் இருக்கும், நான் சொல்லி எதுவும் கேட்கலடா என்ன நம்புடானுங்கிற மாரி சொல்லிட்டு பெட்டை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜிமினா நம்ம சுகாவை துரத்தி அடிச்சிட்டு இருந்தா கரெக்டாக என்ன ரூம்குள்ளே என்ட்ராக்கி, ஹாயாங் ஏய் ஜிமின் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பாட்டு ஹெவியாக மறைச்சான். நல்ல வேலை டே வந்து காப்பாற்றிட்டானுங்கிற மாரி வேகமாக வந்து காஃபி கப் எடுத்துட்டு, இவ்வளோ ஹவர்ஸ் என்ன பண்ணட்டே, டயட்டுக்கு கரெக்டாக காஃபி கொண்டு வர தெரியாது, ஐயோ கொஞ்சம் ஹவர்ஸுக்கு முன்னாடி வந்துருக்கக்கூடாதா, அவன் நான் அடிக்கிற விடத்துல எப்படி துரத்துறான் தெரியுமானுங்கிற மாதிரி திங்க் பண்ணப்படியே காஃபி எடுத்து குடித்தான். மீன் இந்த அவனக்கான மில்ஷேக் எடுத்து குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனோட ஆன்சரை மில்ஷேக் எடுத்து கொடுத்தான். ஜிமின் அப்படியே காஃபி கப் எடுத்தபடி உன்னை இந்த ஒர்க்கை பண்ணாடான்னு சொல்லியிருக்கலாடா அப்படிங்கிற மாதிரி டே பாட்டு லைட்டாக எடுத்துட்டு இருந்தான். அமைதியாக குடிச்சிட்டு ஒர்க்குக்கு கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஆரம்பிச்சு என்னோடய ரூமுக்கு போனால் மார்னிங்கே ஆரம்பிச்சு ரெடியாகி அப்படியே அவர் கம்பெனிக்கு போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தான். ஆரம்பப்படி ஜின்னை பேக்கப் பண்ணப்படி, ஐயோ ஜின் எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சுல, நமக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னுங்கிற டே நம்ம சன்னு நம்மக்கிட்ட கேட்க சொல்ல டவுட் இருந்துச்சு. நாம பெரிய பையன் வளர்ந்துட்டான்ல, ஆமாம் அவனுக்கு 15 ஏஜ் தாண்டிருச்சுல, ஆமாம் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனால் ஜீன் இப்போ கூட உன்னை ஃபஸ்ட்டே மேரேஜ் ஸ்டேஜில் பார்த்த மாரி அப்படியே பிரிட்டியாக இருக்கிறியே எப்படி அப்படிங்கிற மாரி இப்படி கேட்டான். ஜின்னுடா அது என்னமோ தெரியல, நீ என் மேலே ஓவர் லவ் காட்டுறல, ஆனால் என் அழகு கூட அப்படியே இருக்குது குறையாம அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி ஒரே ஃப்ளிட்டியாகவே பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு நைட்டு வந்து பேசிகிட்டு இருந்த டாபிக் அப்படியே திங்காக்குது. இப்போ தானே புரியுது எனக்கு என்ன ஓடிட்டு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஏஜ் ஆகலை, நான் அப்படி இப்படின்னா பேசுனதுக்கு நீங்கள் 2 பேரும் பேசுனது க்யூட் ரொமான்ஸ் தான் நானுங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத தான் தூரத்துலேருந்து நம்ம ஜொங்குக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் கேட்டுட்டு பாட்டுட்டு இருப்பார். அதே டாப்பிக்கில் ட்ரக்ஸ் எடுத்த போட்டியில் டேட்டர் பேசி ஆரம்பிச்சுட்டு இருப்பார். அதை திங்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணபடி டோரை நாக் பண்ணுவோம். டக்குன்னு நம்ம ஹாரமோண்ட ஹக்கை பிரேக் பண்ணபடி உள்ளே வரலாமே, ஏன் நாக் பண்ணிகிட்ருக்க 3rd பர்சன் மாதிரி, இல்லை ப்ரோ சும்மாடா இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற, இப்போ என்ன என்னோட ஹேங்க் தான் நான் கொடுக்குறேன் வாங்கிக்க மாட்டிங்களா, ஹே அப்படிலாம் இல்லை, சரி நீ ஒர்க்குக்கு கிளம்பலையா, கிளம்பிட்டேன் நான் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டேன், ஜங்குக்கு ரூமில் இருக்கிறான், அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பணும், ஓகே ஜங்குக்கு அப்போ ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டானா அப்படிங்கிற மாரி கேஷுவலாக பேசினபடியே அப்படியே காஃபி கப்பை வாங்கி குடிச்சிட்டு இருந்தா. ஜேஹோ பொழுங்க மரியாதையாக நிற்கிறியாடா அப்படிங்கிற மாரி ஒய்யனுக்கு கத்துறாங்க. இந்த மாதிரி கேட்டுனா ஐயோ அங்கே என்ன சிண்டிரிலியனுங்கிற மாரி ஷாக்கிங்லி 3% அப்படி டோரை நோட் பண்ணால், ஐயோ ஆரம்பகையாங்க என்னை காப்பாற்றுங்களேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கரெக்டாக ஜேக்கப்பு ரன் பண்ணபடி ரூம்குள்ளே என்றானா, உனக்கு என்ன திமிருன்றா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி ஓடி ஒளிவேன் யாழ்டா அந்த கேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுனா, அடியே நான் ஒன்றும் இந்த கேல்கிட்டையும் பேசலடி, அது யாருன்னே தெரியலடி, அந்த லிப்டிக் கூட எப்படி என்னோட பேக்கில் வந்துச்சுன்னு தெரியாதுடி, யாரோ வேணும்னே நம்ம 2 பேருக்குள்ளேயும் ப்ராப்ளம் பண்ணுறாங்கடி அப்படிங்கிற மாதிரி கத்துனா, என்ன பண்ணுறாங்களா,
நீ தாண்டா யார் கூட நேற்று நைட்டு டேட்டுக்கு போயிருக்க என்ன ஹவுஸில் கொண்டு விட்டுட்டு எடு டேட்டா ஜங்குக்கிட்ட கேளுடி நானும் ஜங்குக் தாண்டி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு போகணும் என்னை நம்புடி இப்படிலாம் ஜலசு பொசிசிவ் ஆகாடடி ஜேகப்போட ஹார்ட் முழுக்க ஒயண்டானுங்கிறது தெரியாடா மாயா மோட்ரா குரங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸில் வச்சுருக்க திங்ஸ் வச்சு தூக்கி ஜேகப் அடிக்க ஐயாங் குத்துக்கல்லாட்டம் நிற்கிறீங்கள அவகிட்ட எதையாவது சொல்லி சமாளிங்க அவனை அடிச்சே கொண்டுருவா பள்ளிக்கு ஏதாவது சொல்லுங்க ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி ஆரம்புக்கு பின்னாடி வந்துருந்தா வயன் எடை அடிக்க இருந்தாலும் ஜேகப் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அடி எங்கள் மேலே ஏதாவது திங்ஸ் பற்ற போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அட பாவி ஹயாங் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டுடா ஓரமுக்கில் வேகமாக வந்தேன் நீயே கூட்டிகிட்டு போகணுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினா ஸ்மைல் பண்ணப்படி அது சிஸ்டர் அண்டு லிப்டிக் என்னது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிறே அதோட ஃப்ரெண்ட் சைடாக பாருங்கள் அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஜங்குக்கு தான் எனக்காக வாங்கியிருக்கிட்ட சொன்னார் நான் கோட்லலாம் செக் பண்ணி பார்த்தேன் அவரோட கோட்டில் எதுலேயுமே இல்லை நேற்று ஒர்க்கு முடிச்சுட்டு வர வேகத்தில் அவரோட கோட்டில் வைக்கிறதுக்கு படியில் ஹயாங்கோட கோட்டில் வச்சுட்டாரு போலுக்கு ஓ அப்படியா டயாங் ஆமாம் அது எனக்கு தான் ஜொங்குக்கு வாங்கி வச்சுருந்தது ஓ அப்படியா அப்பா நல்ல வேலை டே காப்பாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இங்கே பாட்டியா ஒயன் நல்லா கேட்டுக்கோ என்னோட பிரதர் சொல்கிறத நான் எதையுமே வாங்கலை அவனோட ஒய்ஃபுக்கு அவன் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட் ஏண்டாடி உன்னோட பிரதர் தானே அவனே அவன் ஒய்ஃபுக்கு பாட்டு அவனுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பிங்கிஸாக ரொம்ப காஸ்ட்லியான லிப்டிக்கை வாங்கி பத்திரமாக வச்சுட்டுருக்கான் சரி அவனால் பத்திரமா வைக்க முடியாதுன்னு உன் கோட்டில் போட்டு வச்சுட்டுருக்கான் பட் 8 இயர்ஸ் ஆகுது இன்னைக்காவது எனக்கு நீ லிப்டிக் வாங்கி கொடுத்தியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஐயங்க இவன் என்ன வாங்கி கொடுத்தாலும் சண்டைக்கு வரா வாங்கி கொடுக்காட்டாலும் சண்டைக்கு வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் பார்வையன் அந்த லிப்டிக்கை வாங்கினது நான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே அப்படியே ஜேகப்ப நோட் பண்ணா மறுபடியும் பையாடா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அடிக்க வேண்டாயே வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிற எதுக்கு வாங்கி கொடுக்கலன்னு கேட்டு சண்டைக்கும் வர அது என்னதுதான்னு சொன்னால் ஏதோ கேர்ள் கூட டேட்டு போடியான்னு கேட்குற ஏன் உன்னை புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தான் இந்தாட்டே உன்னோட லிப்டிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஜேகோ இப்போ இன்னைக்கு நீ ஷாப்பிங் மாலுக்கு வர நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தரேன் வேற என்ன பண்ண இன்னைக்கு என் பர்ஸு காலியாக போட்டுங்கிற மாதிரி ஜேகோ கத்துனபடி அங்கே ரன்னிங்கில் போனால் உன்னை விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓஏடுமே நம்ம ஜேகப்பை ஃபாலோ பண்ணபடி போனால் நம்ம டேக்கு ஒரே சிரிப்பு ஸ்மைல் பண்ணபடினா என்னட்டையா என்ன இப்போலாம் அதிகமாக லிப்டிக்லாம் போடுற மாதிரி தெரியுது அப்பப்போ ஜங்குக்கு லீப்பை டேமேஜ் பண்ணிட்டானா என்ன இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த லிப்டிக்கை ஃபேன் பாக்கெட்டில் வச்சுட்டு நேராக ரூமுக்கு போனோம் நம்மகிட்ட ஸ்டெப் ஏறி கீழே இறக்கி வர அப்படியே ரூமுக்குள்ளே புஷ் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு தூக்கிடுவார் டேய் எல்லாருக்கும் காஃபி கொடுத்தேன் எனக்கு எங்கடா உனக்கும் ஜாண்டாடுக்கு தான் கொடுக்கறதுக்காக கீழே எடுக்க போகிறேன் நீ என்ன இந்த மாதிரி என்ன தூக்கிட்டு வரேன் ஆமாம் பேபி என்ன உன்னோட லிப் ஒரு மாதிரி பிங்கிஷா அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது எடு அப்படி வேற இருக்குடா நான்டா லிப்டிக் போடலையே லிப் பாம் யூஸ் பண்ணல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மிரருக்கு முன்னாடி வந்து நின்று பார்த்தான் என்னமோ தெரியல மார்னிங்கே உன்னோட லிப்பை பார்க்க சொல்ல அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்குடி போடா தள்ளிப்படா டல்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை புஷ் பண்ணி தள்ளிட்டு பிச்சிருவேன் லிப் பாம் நீங்கள் தானே வாங்கினேன் நீ வாங்கினட்ட உன் கோட்குள்ளே போட்டதுக்கு பற்றில ஏன்டா ஹயாங்கோட கோட்குள்ளே போட்டேன் ரெண்டும் பிளாக் கலரில் இருந்ததுனால நான் கவனிக்கல இப்போ என்ன நம்ம ஹவுஸுக்கு தானே வந்திருக்கு வேறு யாருக்கு ஹவுஸ்க்காக தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்னிங்கே ஹயாங்ஸ்க்கும் சிஸ்டருக்கும் எவ்வளோ பெரிய ஃபைட்டு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே நம்ம ஜங்குக்கு அடித்தான் ஹே அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு எந்த ஃப்ளேவரானுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட ஃபேன் பேக்கெட்டில் விட்டுருக்க அந்த லிப்பாம் அப்படியே எடுத்து டேயோட சீக்ஸ் அப்படியே கப் பண்ண பெரிய டேயோட லிப்பில் அப்படியே லிபாம் அப்ளை பண்ணி ரசிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு லிபாமை லிப்டிக்கில் போட்டுட்டு இருந்தா டே ஒரு மாதிரி ஷாக்கான பொசிஷன்லேயே ஜங்குக்கோட ஐஸை நோட் பண்ணா பா பேபி ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி உன் லிப்பை திங்க் பண்ணப்படிடா இதை நான் வாங்கினேன் பர்ஃபெக்டாக இருக்குடே உனக்கு அப்படிங்கிற மாரி டேயோட லிப்பை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணா
தள்ளி போடா மாஃபியா பொறுக்கி அப்படிங்கிற மாரி தள்ளி விட்டுட்டு மார்னிங் எழுந்து ப்ளே பண்ணாரு ஜங்குக்குங்கிற மாரி திட்டுன்னு வீட்டிலேயே ஷையான பண்ணி நம்ம டேங்கரண்டு பண்ணால் மார்னிங்கே ஒரு பெரிய லாங் கிஸ் கிடச்சிரும்னு நினச்சேனே, தப்பிச்சிட்டான். சரி போகட்டுக்குள்ளே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயுமே ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வந்தேன். கரெக்டாக வீக்கு முன்னாடி தான் டே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா குட் மார்னிங் மாம். என்னாச்சு மீ? ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறேன். ஏதாவது ஹெல்த் யூஸில் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி ஃபோர்கட்டெல்லாம் டச் பண்ணபடி வியை செக் பண்ணி பார்த்தேன். ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. வியை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸில் சிரிச்சபடியே வந்துட்டு இருந்தவர் கோவட்டிலேயே டேயை நோட் பண்ணிவிட்டு வியை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். நம்ம வீதான் எனக்கு எதுவும் இல்லை, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுல. ஓ சாரி வி, நான் எல்லாருக்குமே மில்க் ஷேக் கேட்டு வந்தேன், உனக்கு எட்டு வரல பாட்டியா? சரிடாப்பா, நான் உனக்காக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு போட்டு வச்சுருக்கேன் தரேன் அப்படிங்கிற மாதிரி வியோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடியே போனோம். ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல. செம்ம கடுப்பில் இப்படி பாட்டு முறைச்சபடியே நின்னா. கரெக்டாக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. எல்லாருக்குமே நம்ம டே வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணுறாரு, மெய்ட்ஸும் சர்வ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கரெக்டாக ஜங்குக்கு பக்கத்துலேயே வந்து டே வந்து உட்காந்து அவரோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்போ நம்ம கோபுராவும் குக்கின்னா கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகிறாங்க. டே என்னை விட மாட்டியாடா, டே ஏன்டா இப்படி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க, என்னை விட்றா, அங்கே கார்டன் சைடில் நிறைய ஃப்ராக்லாம் வந்துருக்குது, எல்லாத்தையும் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கிக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா, உன்னையே அடித்து துரத்தணும் தான் நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன், நீ ஏன்டா ஹவுஸை விட்டு வெளியே போக மாட்டேங்கிற, நீ ஏன் போகாட்ட போட்டு ஃப்ராக்லாம் போகுமா அப்படிங்கிற மாரி, அங்கே இருக்கிற டவலைங்கெல்லாம் போமானுங்கிற மாரி கோபரா கிட்ட ஃபைட் பண்ணபடியே கரெக்டாக வி பக்கத்தில் வந்து உட்காரவும் வி அப்படியே நம்ம குக்கியை நோட் பண்ணிவிட்டு குக்கி உனக்காக்க மாம் பிளேட்டில் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருந்தான். வாவ் வாவ் வாவ், மாஃபியா ஃபேமிலி எவ்ரி டேஸுமே அப்படியே களை கட்டின பொசிஷன்லேயே தான் இருக்குது. என்னோட அங்கிளை கில் பண்ணிவிட்டு போடா குறைக்கி இந்த வி அவன் டேடையே கில் பண்ணிவிட்டு எவ்வளோ கேஷுவலாக குக்கி குக்கி குக்கின்னு குஞ்சிக்கிட்டு இருக்கான் பாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு குட் மார்னிங் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜெனி மிம்மாம் பக்கத்தில் வந்து என்னன்னா வா ஜெனி, என்ன இவ்வளோ நேரமாகிடுச்சு, வந்து உட்காந்து சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனிக்கு அப்படி சேரை மூவ் ஆன் பண்ணபடி ஜெனிக்கு மேட்ஸு ஃபுட் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி எடுத்து வைக்க சொன்னோம். ஜெனிமே அப்படி அங்கே உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற பாய்ஸஸ் அவ்வளோ பேருக்கு தெரியும். இருந்தாலுமே ஜெனியை வந்து எதுவுமே பண்ணாமல் தான் இன்னும் பாய்ஸஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் ஜங்குக்கு தான். அவளை டக்குன்னு நம்ம கில் பண்ணாண்டா அவள் நமக்கு பிறகு போது தேவைப்படுவா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்ன ஒரு வேர்டுக்காக ஜெனியையும் நம்ம ஜாக்ஸோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் இப்போ வரைக்கும் ஃப்ரீ பண்ணி தான் விட்டுருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜெனி அங்கே ஃபுட்டை சாப்பிட்டபடியே எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க சொல்ல அவளால் சுத்தமாக முடியல. போத்தா குறைக்கி வியும் குக்கியும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத அவளால் சுத்தமாக பார்க்க முடியல. ஏன்னா வி இருக்கிற பிளேஸில் தான் ஜெனி இருக்கணும்னு திங்க் பண்ணியிருந்துருப்பான். குக்கியை மேரேஜ் பண்ணி குக்கி கூட லைஃப்பை லீட் பண்ணணுன்ட்டு. ஆனால் அந்த பிளேஸை ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான்டா அப்படிங்கிற மாரி வி எடுத்துக்கிட்ட அந்த மூமெண்ட் ஜெனியால் சுத்தமாக முடியல. அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியும் வி டெத் ஆகிற பொசிஷனுக்கு போயும் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றி ஒன்றுமே நடக்காத மாதிரி ஹவுஸுக்கு கூட்டு வந்துட்டாங்களேங்கிற மாரி செம்ம டென்ஷனில் கோவத்தில் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே அப்படியே ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்கவுங்க பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், நாங்கள் காலேஜுக்கு போகிறோங்கிற மாரி அப்படியே அங்கே ரெண்டு கிளம்புனா. நம்ம டேயும் ஜங்குக்கு தான் அப்படி காரில் நேராக வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கு தான் நம்ம டேயை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தா ஜங்குக்கு ஒரு மாதிரி உருன்னே உட்காந்துட்டு வரதை படுது. ஏன்னாச்சி, என் டேடி என்ன கொஞ்சம் அவர்ஸாகவே ஃபேஸ் சரியில்லை, என் டேடிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஃபேஸ் அப்படியே நோட் பண்ணால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, என் டேடியோட ஃபேஸில் ஸ்மைல் ஆக்காங்களா என்ன, ஜங்குக்கா 2 ஜேகேயாக மாறிட்டிங்களா என்ன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணால் டேயை பார்த்து கோவமாக முறைக்கிறாரு. என்னத்துக்கு இப்போ நீ மறைச்சிட்ருக்க, இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி நீ என்னை பார்த்து மறைக்கிறேன், இப்போ என்ன மார்னிங் கிஸ்ஸாக வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டே அப்படியே பொறுமையாக எழுந்து ஜொங்கோ கூட டைஸில் உட்கார வேண்டாம் டேயை புஷ் பண்ணி அந்த ஷேர்லேயே உட்கார வச்சபடி சீட் பெல்ட்டை போட்டு விட்றாரு. இப்போ எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஆஷா நண்டுக்கிறான், சரிப்பா நான் அவங்ககிட்ட பேசலை அப்படிங்கிற மாரி டே அப்படியே ஆப்போசிட் விண்டோ பக்கமாக திரும்பி உட்காண்டான். ஜொங்குக்கு அப்படியே அந்த காரை நிப்பாட்டினபடி டே நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன்,
எனக்கு அந்த வியை சுத்தமாக பிடிக்கலன்ட்டு. ஒன்னாலடா அவன் இந்த ஹவுஸில் வந்துருக்குறான், அது தெரியுதுல்ல. இங்கே பாரு ஜங்குக், அவன் நம்ம சன்னோட வைஃப். ஏன் நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்கேன்? நம்மள எல்லாரையும் அந்த பிளேஸில் அவன் சேவ் பண்ண தானே ட்ரை பண்ண. அவனுக்கு புரியலட்ட. அவன் ஸ்பேராவோட சன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் எனிமையை உன் பக்கத்துலேயே வச்சுப்பேன்னு வச்சிட்ருக்க பார்த்தியா? அதுவும் அவன் உன்னை பார்த்து மாம்னு கூப்பிட சொல்ல எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. யாருக்கு மாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக காட்டுனா. ஜங்குக், வியை பற்றி என்ற டாபிக் பேசுகிறதுனால என்கிட்ட நீ பேசாட. உனக்கு வியை பிடிக்கலன்னா அது உன்னோட வச்சுக்கோ. அதையே என்கிட்ட கொடுத்து என்ன ஃபோர்ஸ் பண்ண பார்க்குற? எங்கே பாரு, எனக்கு ஸ்பேரோட சன்னாக இருந்தாலும் சரி, எவனோட சன்னாக இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ அவன் என்னோட சன், அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. ஏன் சன்னை ஏன் முன்னாடி இந்த மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காட்ட.